வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து இயற்கையாகவே வந்து ஒரு குளிர்ச்சியான உணவு கொடுக்கணும். அதே போல் வந்து அது நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி பேசுகிற முன்னாடி நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ தான் பொறிச்சு ஒரு 5 நாள் ஆன கோழி குஞ்சுகள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து அதை கொடுத்தோம்னா இன்னும் பொடிசாக கட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மல் குஞ்சுகளுக்கு எப்படி தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று வாங்கி நல்லா பொடியாக கட் பண்ணி அதை வந்து தயிரில் கலந்து கோழிகள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெயில் நாட்களில் ஏற்படுற வெப்ப அழற்சியிலேருந்து கோழிகளை காப்பாற்றலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சில கோழிகள் என்ன பண்ணும், இந்த வெயில் தாங்காமல் சளி பிடிக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குளிர் சளியில் ட்ரையாக இருக்கிற நேரத்தினால அதிக வெப்பத்தினாலுமே சளி பிடிக்கும். அப்படி வந்து வெப்பத்தினால சளி பிடிக்கிற கோழிகளுக்கு இந்த ஆனியன் வெங்காயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும். அதை தான் நம்ம எப்படி கொடுக்குறோம் என்னங்கிறது பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து பெரிய கோழிகளுக்கு சைஸு கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை. இது பார்த்திங்கன்னா இந்த பொடி குஞ்சு ப்ரூடிங்கில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி குஞ்சுகளுக்காக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும்போது என்னென்னா கோழியோட உடம்புல வந்து நல்லா குளிர்ச்சி தன்மை ஏற்படும். அதே போல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரஸ்ஸு இதில் இருக்கிறது ஆனியனில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கோழி குஞ்சுகளில் இருக்கும். செரிமான பிரச்சனைலாம் சரியாயிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து கோழி குஞ்சுகளுக்கு ப்ரூடிங் இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ட்ரேயில் போப்போம். போட்டுட்டு கோழி குஞ்சுகளுக்கு வைக்க போகிறோம். கோழி குஞ்சுகளுக்கு வச்சாச்சு. என்னடா அது வித்தியாசமாக தட்டில் வச்சுருக்காங்க, வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம இது வயதுக்கு எதுவும் இப்படி கொடுத்ததில்லை, ஆனியன்லாம் கொடுத்ததில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இப்படி எடுத்தோன்னே பெருசு பெருசாக பிடிச்சதே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்கிதுங்க. சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, அவ்வளோதான். யாரோ ஒவ்வொன்றா வந்துடுங்க. இதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து மேலே கொஞ்சம் ப்ரூடிங் வச்சுருக்கோம், அதுக்கு இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இது வந்து உள்ள ப்ரூடிங் இருக்கிற அந்த கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம். இதை வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த குஞ்சுகளுக்கு நம்ம இந்த ஆனியம் வைக்க போகிறோம். ஏன் வித்தியாசமாக பார்க்குறது பாருங்கள். அதே மாதிரி பயப்படுவதுனால எதுவும் வித்தியாசமாக வச்சுருப்பேன் பயப்படுவீங்கலாம். ஸோ இதுவும் அதுவும் ஒரே செட்டு ஒரே நாள் பறிச்சு குஞ்சுகள் தான். இதில் இடம் பத்தாதுங்கிறதுனால நம்ம 2 இடத்துல ப்ரூடிங் போட்டிருக்கோம். அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லாம் பயந்துட்டு ஒன்று மேலே ஒன்று ஏறுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வச்சுக்கும் போது எல்லாம் பயந்துதுங்க. இப்போ எல்லாம் அது மாதிரி ஏறி நின்று சாப்பிட்ருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல் வந்து வெப்பத்தை குறைக்கும், வெப்ப அழற்சி ஏற்படாமல் தடுக்கும். இந்த ஆனியனில் அவ்வளோ நல்ல சத்துக்களும் இருக்குங்க. ஸோ நீங்களும் வெயில் நாட்டில் இந்த மாதிரி கோழிகளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு ஆனியனை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமான இருக்குங்க. இவங்களாம் வந்து 2.5 மாத குஞ்சுங்க, பிரித்து ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க இவங்க. நான் இது வீடியோ போட்டேன் பார்த்துப்பீங்க, 3 கோழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோழிகளுக்கு ஆனியன் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் எப்பயும் போல் டெய்லி ரொட்டீனுக்கு போகிறோம். டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுவோம், காலையில் கோழிகளை திறந்து விட்டோன்னே அதுக்கு தீவனம் வச்சு திறந்து விடுவோம். அதுதான் எப்பயும் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ வந்தாச்சு, பிளேட்டில் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்பயும் போல் திறந்து விட்டுடலாம். நம்ம எப்பயும் வைக்கிற ரொட்டீனுக்கும் வந்தாச்சு.
இந்த 2 சேவலும் விற்பனைக்கு தான் இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.